இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட வடிவங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய பெரிய நாம பார்க்குற அனுபவத்த ஒரு சராசரி இருக்கிற மக்களோட நம்ம இயல்பா ஒரு தியானத்த கற்றுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏன் இத சொல்லப்படுறோம்னா, இது ஒரு புது அலைவரிசை, புது செயல்கள் பாய்ச்சப்படணும். இது ஒரு புது காலத்துக்குரிய செயலா மாறணும். இதே மாதிரி இந்த அலைவரிசைக்கு மக்கள் மாறப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றது. இதற்குள்ள எந்த சூழல்லையும் யாரும் பேராசைப்பட்டு இதை நான் அடைஞ்சிருவேன், அதை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு இயல்பாக ஒருத்தர் கடக்கும்போது அவருக்குள்ள மிகப்பெரிய சுவாரஸ்யமும் மிகப்பெரிய அற்புதமும் என்னன்னா, தான் வளர்றோம்னே தெரியாம தான் ஒவ்வொரு மனிதனும் வளர்றான். ஒரு நாளாவது என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமா, வளர்றோமா அப்படின்லாம் ஒரு சிறு வயதுல இருக்கும்போது நாங்கெல்லாம் வளர்றோமா அப்படின்னு பார்ப்போம். ட்ரௌசர் போடாததுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ட்ரௌசர் போடுறத கிரேஸா நினைச்சோம். ட்ரௌசருக்கு அப்புறம் கைலி, அப்படி ஒவ்வொரு பரிணாமமா இருக்கும்போது எங்களுடைய வளர்ச்சி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல வளர்றோமா வளரலையா அந்த மாதிரி எண்ணமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா கமிட்மெண்ட், ப்ராப்ளம், சூழல் அப்ப அங்க இல்லாம போயிடுச்சு. ஆனா தியானத்துக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சியை உங்களாலேயே ஒவ்வொரு பொழுதும் பார்க்க முடியும், ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். அதுதான் மற்ற விஷயத்துக்கும் தியானத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம். அப்ப தானா வளர்றதுக்கு அது ஒரு வேலை நடக்கும். அதை போய் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. இது தோட்டக்கலையில இருக்கிற பயிரிடுற மாதிரி ஒரு செயல் இல்லை தியானங்கிறது. ஒரு சரியான குருவை, சரியான செயலை பிடிக்கணும். குரு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல. அது பிரபஞ்சமே குரு தான். எல்லா வடிவத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துக்குள்ளேயும் தூண்லையும் துரும்புலையும் குரு இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான உண்மை. அப்ப ஒரு வடிவத்தை நாம தீர்க்கமாக பிடிச்சுக்கிட்டு ஒரு பணி செய்யும் போது அது நிச்சயமாக நாம வளருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம். அதை பெருசா வளர ஆசைப்படாம நீங்க போகணும் அப்படிங்கிறத நல்லா உன்னதமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு காலகட்டத்துக்கு மேல 2 சுவாசமாக இருக்கிறது ஒரு சுவாசமாக மாறும். அதான் உங்களுக்குள்ள 2 நாடி, 2 சுவாசங்கிறது நடுநாடியாக இருக்கக்கூடிய ஒரு செயல். கரெக்டா இருக்கும். நடுநாடியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடுநாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெப்ட் ரைட்டாக நமக்குள்ள இதுவும் இந்த 2 கண், இந்த பக்கம் கண்ணு, இந்த பக்கம் கண்ணு, இந்த பக்கம் லெப்ட் ரைட்டா இருக்குல்ல, இந்த லெப்ட் ரைட்டா இருக்கிறது நம்மளுடைய 2 சுவாசம். ஒன்னு பார்வதியாகவும், ஒன்னு சிவனாகவும் இருக்கு, ஒன்னு சூரியனாகவும் இருக்கு, ஒன்னு சந்திரனாகவும் இருக்கு, ஒன்னு இடகலை பெண்களையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2ம் ஒரே பேட்டர்ன்ல ஒரே நடுநாடியா நடுவுல ஆகும்போது கீழே இருக்கிற இடுப்புல இருந்து மூலாதாரத்துல இருந்து மேல இருக்கிற மூலாதாரம் வரைக்கும் ஒரு பெரிய வேலையை அது பண்ண வைக்கும். அப்ப கீழே இருக்கிற இதுதான் அந்த ஆசன வாயையும் அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த இடத்தையும் குடல் வாழ்வுல இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஒன்னா எல்லாமே நடுநாடியில இணைக்கப்படும் போது நேரடியாக இதய மையத்தை புட்டு எரிந்து இதய மையத்திலிருந்து புலந்து நேரம் எங்க போவானா, உலகத்திலே உயர்ந்த இடம் எதுன்னா கழுத்துக்கு மேல. உலகத்திலே உயர்ந்த இடம் கழுத்துக்கு மேல எவனாலையும் போக முடியாது. கழுத்துக்கு மேல போறது உலகத்திலே மிகச் சிறந்த உயர்ந்த இடம். இந்த உலகத்திலே உயர்ந்த இடம் கழுத்துக்கு மேல போறதுங்கிறது இறைவனால உருவாக்கப்படுறது. அப்ப கழுத்துக்கு மேல போகும்போது தொண்டை குழி அங்கிருந்து பிரியப்படுறது தான் ஒரு கிளையாக பிரியறது தான் நேரடியாக புருவ மத்தி. ஆனா ஒரே செயலுக்குள்ள நடுநாடிக்குள்ள புருவ மத்தி எல்லாமே உள்ள பெடரி மேல இருக்கிற உச்சி தலை எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி எல்லாம் ஒன்னா நின்றும். ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு செயலுக்குள்ள வந்துடும். அப்ப சிவனா இருக்கக்கூடிய பார்வதியா இருக்கக்கூடிய தனித்தனியா இருக்கக்கூடியவங்க ஒன்னா இருந்து ஒரு நாள் சிவனா இல்ல பார்வதியாவும் இல்லாம நடுநாடியாக ஒரு சுவாசமாக பிரம்மமாக இருந்து செயல்படுவாங்க அப்படின்னு பேரு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்ல இருந்து இந்த வடிவத்திலிருந்து ஒரு நிலவு தோன்றும். அந்த நிலவு எப்படி தோன்றும்னா, சந்திரனும் சூரியனும் கலந்துருவாங்க. 2 பேரும் ஒன்னா கலந்துருவாங்க. இப்ப சூரியனுக்குள்ள சந்திரன் கலக்கப்பட்டிருக்கிறது தான் நடராஜரோட தத்துவத்துல காளி தத்துவத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. காளி நடராஜரோட கலக்கப்பட்டார். அப்ப நடராஜர் வெட்ட வழியாக இருக்கிறார், ஆகாயமாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார். அந்த சூரியனுக்குள்ள இருக்கிற ஒளிகளை அந்த சூரியனுக்குள்ள இருக்கிற காளியை நம்ம தரிசிக்க முடியாது. வெளியில சூரியனை மட்டும் தான் தரிசிக்க முடியும். இந்த உலகம் முழுக்க ஒரே தத்துவத்துக்குள்ள நடராஜர் தத்துவத்தை சூரியனுக்கு மட்டும்தான் காட்டினான். ஆனா நம்மளுடைய செயல் வடிவத்துக்குள்ள மறைப்பொருளாக நிலவுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அதை எவனும் எழுதப்படலை, எவனும் நேரடியா காட்டப்படலை. ஆனா ஞானிகள் காட்டியிருக்கிறான். அதை நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு தெளிவடைகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அப்ப நடராஜனுக்குள்ள காளி எப்படி உள்ள போய் ஐக்கியமானாலோ அதே மாதிரி
நடராஜன் காளிக்குள்ள ஐக்கியமானா அப்ப காளி என்ன பண்ணா, ஒரு நிலவா தோன்றுனா. அதுதான் நிலவு. அந்த நிலவு எப்படின்னா, சூரியனே இல்லாத, சூடே இல்லாத, வெப்பம் இல்லாத ஒரு நிலவு தோன்றுச்சு. அதுக்குள்ள நீங்க நல்லா பாருங்க, சூரியனுக்கு அந்த ஒரு சின்ன 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 கோடு கோடா இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒளி வருதா, வெப்பம் வருதா, அந்த செயல் வருதா, அது இல்லாத, சூடு இல்லாத ஒரு சூரியன் தான் நிலவுன்னு பேரு. சூடே இல்லாத, நெருப்பே இல்லாத, அக்னியே இல்லாத, பெரிய செயல் வடிவம் இல்லாத ஒரு நிலவு. நிலவுட்ட இன்னொரு விசேஷம் இருக்கு. சந்திரக்கலை தனியா ஓடும்போது நிலவுக்குள்ள நீர் இருக்கும்பா. உனக்கு சந்திரக்கலை தனியா இருக்கும்போது நீர், தனியா சூரியக்கலை இருக்கும்போது நெருப்பு. ஆனா இது ரெண்டும் இணைஞ்சதுக்கு அப்புறம் நிலவை நீ பார்த்தனா, நிலவை ஏன் நம்ம ஞானத்துக்கு கொண்டாடுறோம், நிலவை ஏன் வணங்குறோம், நிலவை ஏன் பௌர்ணமியா கொண்டாடுறோம், எல்லா ஞானத்துக்கு நிலவு தான் கடவுள் அப்படின்னு, நிலவு தான் குரு அப்படின்னு வச்சிருக்கான். அதுக்கு ஏன்னா அந்த நிலவு தன்மையில நீர் கிடையாது. சந்திரனும் சூரியனும் இணைக்கப்படும் போது அங்க நீராவி தத்துவத்துல நீர் எடுக்கப்பட்டோம். அப்ப அங்க என்ன ஆகும்னா, நீரும் நெருப்பும் கலக்கும் போது அங்க நீர் ஆவியாக்கப்படுகிறது. அப்பொழுது நெருப்பே நீருக்குள்ள அந்த இடத்துக்குள்ள போகும்போது அங்க நெருப்புத்தன்மை இல்லாத ஒரு ஒரு சில்னஸான தன்மையில பார்க்கவே பரவசமாக, அப்படியே பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு செயல்ல இருந்து ஒரு நிலவு தோன்றுது. அப்ப ஒரு சூரியன் வெப்பம் இல்லாத ஒரு சூரியனாக தோன்றியவன் தான் நிலவு அப்படின்னு பொருள். அப்ப அந்த நிலவை 3 வடிவத்துக்குள்ள பிரிக்கிறோம். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருட்டு, இன்னொன்று உணர்வற்ற தன்மை. இந்த 3ஐ தான் 3 காலம் என்று நம்ம சொல்லுவோம். 3 காலம் அப்படின்னா ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு தன்மையில, காற்று கூட சுவாசிக்காம ஒரு தன்மையில இருக்கு. அப்ப 3 வடிவத்துக்குரிய 3 நிலவு இருக்கு. அந்த 3 நிலவை வருடத்துல 3 விஷயத்தை தான் பௌர்ணமியா கொண்டாடணும். 3 நிலவை தான் பார்க்கணும். ஞானிகளுக்கு 3 நிலவு தான், 3 பௌர்ணமி தான். மனுஷனுக்கு தான் 3 வேளை சொத தின்னுட்டு தூங்குறான் பாரு, அவனுக்கு தான் 12 பௌர்ணமி, இந்த மாதம் முழுக்க இருக்கிற பௌர்ணமி எல்லாம். ஞானிக்கு 3 பௌர்ணமி தான். ஒண்ணு கார்த்திகை, இன்னொன்னு தை, இன்னொன்னு சித்திரை. இந்த 3 பௌர்ணமி, இந்த 3 மாதத்துக்குள்ள உள்ளடக்கி வர்ற பௌர்ணமிய 3 பௌர்ணமியா தான் ஞானிகளுடைய பௌர்ணமி. அது 3 பௌர்ணமி ஞானிகளோட பௌர்ணமின்னு கிடையாது. ஞானிகள் அந்த செயல் வடிவத்திலிருந்து தோன்றான் அப்படின்னு அர்த்தம். அவன் வெளிமுகமா வர்றான், வெளியில பிரசன்ஸ் பண்ற அந்த அந்த செயலாக இருக்கிறான். அப்ப 3 வடிவத்துல இருக்கிறான், 3 தன்மையில இருக்கிறான், 3 காலத்தையும் காட்டுறான். கார்த்திகையில காட்டுறான், சித்திரையில காட்டுறான், தையில காட்டுறான். இதுதான் அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரி ஒரு யுகம் மாற்றம் ஆகும்போது ஒரு ஞானி தரையில் உட்கார்ந்து ஞானத்தை பெறும்போது அப்ப அவனே நிலவா மாறுறான். அப்ப அந்த நிலவு, ஆல்ரெடி நிலவு இருக்குல்ல, அந்த நிலவை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த புது நிலவு காலமாக இருந்து யுகம் மாற்றமாக இருந்து செயல்படும் அப்படிங்கிறான். அப்ப ஒரு ஞானியோடைய அதுதான் படைத்தல், அதுதான் பிரம்மனாக இருக்கிற 3 தலையாக சொல்லப்படுறதும் இந்த 3 காலம் தான். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல 3 தலை வச்ச ஒரு லோகோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 3 தலைக்கு இவங்களுக்கு தெரியாது. நம்ம தேசிய கொடிக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கு. நம்ம சக்கரத்துக்கும் அதுல போட்டிருக்க மூவன சக்கரத்துக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கு. நான் எல்லாத்தையும் அக்கக்கா பிரிச்சு சொல்றேன். 3 அந்த தலை பிரம்மம், சரியா? அதே மாதிரி ஞானத்தோட அடிப்படை முதல்ல ஞான தந்தை, ஞான தாயின்னு அழைக்கக்கூடியவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவா. அவ தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட லோகோவுக்கு இருக்கிற அந்த கோபுரம் தான் முத்திரையா இருக்கும். ஒட்டுமொத்தமான பிரம்மமாக இருக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமான இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சிருஷ்டி பண்றவன் பிரம்மனுக்கு 3 முகம். அதுதான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற 3 முகமா இருக்கும். அடுத்தது தேசிய கொடியில இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒரு சோல் அப்படிம்பாங்க. ஒரு சோல் பச்சை கலர்ல இருக்கிற சோலுக்கு அந்த குரு பரம்பரையில கோடிக்கணக்கான உயிர் துளிகள் பச்சை கலர்ல இருக்கிற உயிர் துளிகள் உருவாகி வரும். சிகப்பு கலர்ல இருக்கிற, ஆரஞ்சு கலர்ல இருக்கிற உயிர் துளிகள் கோடிக்கணக்கான உயிர் துளிகள் உருவாகி வரும். அப்புறம் வெள்ளை கலர்ல இருக்கிற ஆன்மா அந்த உயிர் துளிகளுக்கு சோல்னு சொல்லக்கூடிய கோடிக்கணக்கானது உருவாகி வரும். நீல நிறத்துக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான உயிர் துளிகள் வரும். இதுதான் பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பச்சோந்தினா நம்ம ஊர்ல பயன்படுத்துற பச்சோந்திங்கிறதுக்கு பேர் வேற. பச்சோந்தினா நிறம் மாறுங்கள். ஒவ்வொரு சோலும் நிறம் மாறக்கூடியது, ஒவ்வொரு சோலும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் அந்த பச்சோந்திக, அந்த பச்சோந்தி படைப்புக்குள்ள சொல்றது. இப்ப ஒவ்வொரு சோலும் தோன்றுது. இப்ப ஒரு குரு பரம்பரையில ஒரு பச்சை கலர்ல ஒரு ஞானி, அவன் தான் அந்த பச்சை கலர்ல ஒருத்தன் வந்திருக்கான்னா, அவன் சம்பந்தமா இருக்கிற அந்த சோல் எல்லாமே விழிச்சு முதல் செக்ஷன்ல என்னன்னா அவனுடைய குரு பரம்பரையில அவங்க எல்லாருமே பின்பற்றிட்டு வருவாங்க.
பிற சோல்கள் இருக்காங்கல்ல, சிகப்பு கலரு வெள்ளை கலர், அவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு வெளியில இருந்து அவரை வணங்குவாங்க. இந்த பச்சை கலர்ல இருக்கிறவன்லாம் அந்த பச்சை கலரோட கலக்கிறதுக்காக ஒன்றா நின்று அவன் உருகி அவருடைய நிழல பின்பற்றி போய்கிட்டே இருப்பான். அதுதான் சோல் விழிக்கிறது, சோல் செயல் பண்றது. ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் சோல் சார்ந்தவங்க எல்லாரும் விழிச்சு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு பொருள். இப்ப பச்சை கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர், மஞ்சள் கலர் எல்லாத்தோடைய சோலும் ஒரு இடத்துல இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பிரம்மம்ங்கிறது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி, இது எல்லா கலரையும் உள்ளடக்கி ஒரு செயல்ல அது நடுவுல நிற்கும். புரியுதுங்களா? அப்ப அதுதான் சொல்லுவான், பச்சோந்தி நிறம் மாறும், நிறமே மாறாத ஒரு இருக்கும், அவன் தான் பிரம்மம். அவன் நிறமே மாற மாட்டான், அவன் நடுவுல இருப்பான். அவனை சுத்தி எல்லா டிவைஸ்ல இருக்கிற எல்லா கலரும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை கலரும் பிரம்மத்தை சுத்தி இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு பச்சை கலர்ல இருந்து பலவிதமான சோல்கள் தோண்டப்பட்டிருக்கு, சிவப்பு கலர்ல இருந்து பலவிதமான கலர்கள் தோண்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து தான் ஒட்டுமொத்தமான எல்லா சோலும் தோண்டப்பட்டிருக்கு. அப்ப எல்லா சோலையும் உள்ளடக்கிட்டு ஒரு பிரம்மமாக ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அப்ப இந்த வடிவத்திலிருந்து ஒரு சோலை ஞாபகப்படுத்துறது தான் அந்த கட்சி கொடி, அந்த தேசிய கொடியோடைய செயல் வடிவமா இருக்கு. அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் தத்துவமா இருக்கு. அந்த சக்கரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற வடிவமும் நமக்குள்ள ஒரு கிரியை செய்யறதுக்காக ஒரு சக்கரத்தை, ஒரு விஷயத்தை தோற்றி வைக்கிறாங்க. கிரியைனா இந்த அஷ்டமா சித்து, இந்த ஆயக்கலை 64, அந்த மாதிரி கிரியை செய்யக்கூடிய அந்த வலிமையையும் அந்த வல்லமையையும் ஒருத்தன் பெறும்போது ஒரு சக்கரமா இருக்கும் போதுங்கன்னா, அப்ப படைக்கிறவனாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப எல்லா சோலும் கலந்தது தேசிய கொடி, படைக்கக்கூடியது அசோக சக்கரம். புரியுதா? அந்த 3 தலையும் பிரம்மன். இந்த சோல்கள் இந்தியாவில் எல்லா விதமான மதமும் இருக்கும், எல்லா விதமான சோலும் இருக்கும். எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு சக்கரமாக ஒருத்தர் இருந்து கிரியை செய்வான், படைப்பான். அப்படிதான் இந்தியன் தேசிய கொடி. இது சும்மா எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு சுண்ணாம்படிச்சு இந்த தேசிய கொடியெல்லாம் உருவாக்கி உங்ககிட்ட கொடுத்தது பறந்து போ, இந்த கொடியேற்று, தேசிய பறவையை மயில அருவி, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாம உள்ள தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு இந்த செயல் வடிவத்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புரியுங்களா? இதை நம்ம ஒரு உண்மையா தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது, மனிதனா இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் நாவுல இருந்து பேசுறான். பேச்சுங்கிறது நாவுல இருந்து வருது, வார்த்தையா வருது. நீங்க பேசுறீங்க, கொஞ்சுறீங்க, குழாவுறீங்க, எல்லாம் புரியும். இந்த உலகத்துல நால்வர்னு ஒருத்தன் பிறக்கவே கிடையாது, நால்வர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. 63 நாயன்மார்கள் ஒருத்தன் கிடையவே கிடையாது. 63 நாயன்மார் பிறக்கல, நால்வரும் பிறக்கல. இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா, இவங்க எல்லாம் ஒரு அலைவரிசை. இவங்க எல்லாம் ஒரு அலைவரிசையில என்னவா ஒரு செயல் வடிவமா இருக்கிறான்னா, இந்த நாவை அடக்கினால் அங்கு வேற ஒரு செயல் பிறக்கும். அப்ப என்ன பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அருணகிரிக்கு சொன்ன மாதிரி பேச்சை நிறுத்து, மூச்சை கவனி அப்படின்னாங்கன்னா, இந்த மூச்சு தான் பேச்சா மாறுது. இந்த மூச்சு காற்று இருக்குல்ல, இந்த காற்று தான் இசையா மாறுது. இசைதான் கல்வியா மாறுது. இசைதான் நீ கேட்டன்னா, இசையை கேட்டுட்டு நான் உருகுறேன் அப்படிங்கிறல்ல, அந்த இசைதான் அலைவரிசையாக என்ன பண்ணும், எனக்குள்ள ஒரு காற்று உள்ள வருதுங்க. என் காற்று என்னதுமா பண்ணுது, நீ சுவாசிக்கிறல்ல, அந்த காற்றை நான் சுவாசிக்கல. நீ சுவாசிக்கிற காற்றுல நீ சுவாசிக்கிறதுனால நீயாவே இருக்கிற. நான் சுவாசிக்கிற காற்று எப்படின்னா என்ன உருக்குது. வெண்ணையை உருக்குனா இப்படி நெய்ய உருவாங்க மாதிரி என்னுடைய எலும்புல இருந்து, என்னுடைய தோல்ல இருந்து, என்னுடைய சதையிலிருந்து எல்லாமே உருக்கப்படுகிறது. அதுதான் உருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இறைவனை கண்டா உருகுவது. அந்த மாதிரி அந்த தன்மை எப்படின்னா உள் சார்ந்த இந்த உடலையே உருக்கும். அதுதான் அந்த இசைக்கு உரிய வலிமையான செயல். அதுதான் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற அந்த காற்றுக்குரிய இருக்கிற சக்தி. அந்த காற்றுடைய அந்த மின்சார தன்மை கொண்ட காற்றுக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இதே காற்று தான் இசையா இருக்கு, மொழியா இருக்கு. அதே மாதிரி இதே காற்று தான் ஒளியாவும் இருக்கு. அப்ப ஒளி, இசை, இந்த 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 வார்த்தை, இது எல்லாமே காற்றுல இருந்து தான் பிறக்கப்படுது. அப்ப இந்த காற்றாக இந்த செயலாக இருக்கு. இந்த நம்ம கூட இருக்கிற மாணவர்கள் கோயம்புத்தூர்ல சந்திரன், இந்த பிரபா, அவங்க இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்கு ஒரு வாட்டி நான் போகும்போது அந்த பட்டீஸ்வரன் சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் ஒரு இடத்துல ஒரு அறையில தங்கியிருந்தேன். அப்ப அந்த அறையில தங்கியிருக்கும் போது எனக்குள்ள இருந்து ஒரு செயல் எனக்குள்ள நாவுக்குள்ள உள்நாக்குக்குள்ள ஒண்ணு சக்தியா இருந்துச்சு. அது என்ன சக்தியா இருந்துச்சுன்னா, அதுதான் அது வரைக்கும் என்னுடைய வகுப்புகள் எல்லா இடத்துலயும் நடத்தப்படும் போது என் நாவுல இருந்து நான் பேசுறேன். என்னை எப்படி வச்சிருக்காங்கன்னா, நான் ஒரு தற்காலிக வாத்தியாரா இருந்தேன்.
நான் நேரடி வாத்தியார் கிடையாது. இப்ப நேரடியா கவர்மெண்ட்ல நீங்க பாஸ் ஆகி வாத்தியாரா இருக்கிறது ஒன்றும், நீங்க பிரைவேட்ல இருந்துகிட்டு தற்காலிகத்துக்கு கவர்மெண்ட்லயே நீங்க உங்க டெம்பரரி போஸ்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஞானத்துக்குரிய பாடம் எடுக்கிறேன், ஞானத்துக்குரிய பயணம் பண்றேன். நேரடியாக வாத்தியாரா இல்லாம டெம்பரரி வாத்தியாரா இருக்கிறேன். என்னை தடுத்து ஆட்கொண்டு ஒருத்தர் உள்ள வந்து என்னுடைய சக்சங்கம் எல்லாம் அவர் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அத்தனை உரைகளுக்குள்ளேயும் உள்ள ஒருத்தர் வந்து உரை நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. அப்ப நான் அந்த கோயம்புத்தூர்ல போய் அந்த இடத்துல தங்கி இருக்கும் போது அந்த நால்வர்னு சொல்லக்கூடிய, அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய, அந்த இசைன்னு சொல்லக்கூடிய, அந்த ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் எனக்குள்ள சித்தியான இடம். அந்த இடத்துக்குள்ள அவ்வளவு பெரிய அந்த செயல் கிடைச்சோன்னே அந்த உரையையோ அந்த வீடியோவையோ, இன்னைக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒரு வீடியோ இருக்கு, அந்த நம்ம காணொலியில இருக்கு, அதை பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அதை முடிச்ச உடனே பட்டீஸ்வரன் சிவன் கோயிலுக்கு நம்ம போறோம். அப்பதான் அந்த கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கு. அங்க நால்வர்கள் வந்தது பாடினது அப்படின்னா அந்த நால்வர்கள் அந்த இடத்துக்குள்ள இசை காற்றே மொழியாக சித்தியான இடம். காற்றே மொழியா ஒரு வார்த்தையா சித்தியான இடம், ஒரு இசையா சித்தியான இடம், ஒரு ஒளியா சித்தியான இடம். இங்க எவனாவது வந்து வணங்குனா, எவனாவது வந்து உட்கார்ந்து இருந்தானா அவனுக்கு பேச்சு இருக்கு பத்தியா, அந்த பேச்சே ஞானமா மாறுமா. பேச்சு இப்ப நீ வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லா காலேஜ்லயும் படிச்சு வச்சிருக்க. படிக்க தெரியாத எமக்கு, எழுத தெரியாத எமக்கு இந்த பாடத்தை நடத்துற வாதியார் எவன்னா காற்றா இருக்கிறான். அந்த காற்று வந்து அவன் வந்து அண்ட சராசரத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு அறியறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறான். இப்ப நிலவை பற்றி 3 வடிவமான அந்த நிலவை எந்த வாத்தியார் எந்த பாடத்திட்டத்துல எவன் எடுத்து கொடுத்தான்? எவனால சொல்ல முடியும்? ஒரு நிலவு சூரியன் சுடாத சூரியனாக ஒரு நிலவாக தோன்றி இருக்கு அப்படின்னு சொன்னா இது எந்த கல்வியிலிருந்து, எந்த குருமார்கள்ட்ட இருந்து நீ இதை வந்து கத்துட்டு வருவ? எங்க போய் கத்துக்குவ? யாரு உனக்கு கற்றுக் கொடுப்பா? அப்ப எனக்கு வாத்தியாராக இருக்கக்கூடியவன் அந்த நால்வர் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு கூட அந்த காற்று தான். அதனாலதான் திருவாசகத்துக்குள்ள இல்லாத ஒரு சக்தி, திருவாசகத்தை படிக்காதவன் உருகாதவன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உருகுதல் அப்படின்னா காற்றிலிருந்து இருந்து உருவானவங்க காற்று தான். அப்ப நால்வர்கள் வந்த இடம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கோவில் இருந்தாலும் நால்வர்னா 4 பயல்வ வரலங்க, 4 குழந்தைங்க வரல, 4 மனுஷனுங்க வரல. அந்த இடத்துக்குள் அந்த தன்மை இருக்கு. நாவால் பேசி, நாவால் தெரிந்து, நாவால் சுத்தி தெரியும் மனிதனுக்குள்ள நாவடக்கி சுவாசமே நாவாக பேசும், இசையாக பேசும், ஒளியாக பேசும், அலைவரிசையாக பேசும், நுட்பமாக இந்த ஞானத்தை உனக்கு காட்டி கொடுக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா ரகசியத்தையும் அந்த காற்று அறிந்துட்டு வந்து, காற்றே உனக்கு எந்த சபையில நீ நின்னாலும், எவன் கேள்வி கேட்டாலும் இந்த காற்று தக்க சமயத்தில் இதுக்குள் சித்தியானவனுக்கு உடனே வந்து பதிலளிக்கும். எந்த அண்டசராசரத்துல எந்த கேள்வி கேட்டாலும் அந்த காற்று அடுத்த நிமிடமே பதிலளிக்கும். கல்வி கூடத்துக்கே போகாதவன் அருணகிரி, கல்வி கூடம் எப்படி இருக்குது என்று தெரியாதவன் மாணிக்க வாசகன். இங்க எழுதப்பட்டிருக்கிற எந்த எழுத்துக்களும் எவனும் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஓட்டுக்குள்ளேயோ கூரைக்குள்ளேயோ சத்துணவுக்குள்ளேயோ முட்டை வாங்கி தின்னு படிச்சவன் எவனும் ஞானி கிடையாது. இதெல்லாம் ஞானத்துக்குள்ளே எடுத்துக்குள்ள. காற்றால் எவன் படிக்கப்படுகிறானோ, காற்றால் எவன் சொல்லப்படுகிறானோ, காற்றால் எவன் காற்றுகிடம் இருந்து எவன் கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அதுதான் ஞானம். மனிதனிடம் இருந்து கற்றுக்கொண்டா அது கல்வி. காற்று தான் உனக்கு வாத்தியார், டீச்சர். காற்றிடம் இருந்து எவன் ஒருவன் கற்றுக்கொள்கிறான் அதான் காற்றிடம்னா வாசி. அந்த வாசிங்கிறவன் எவன் சொல்லுவான் சொல்லுங்க? அந்த வாசிங்கிற அந்த வார்த்தைய, அந்த செயல் வடிவம் எவனால் தோற்றி வைக்கப்பட்டது? இந்த வேதம், மந்திரம், சமஸ்கிருதம் இதெல்லாம் யாரால் தோற்றி வைக்கப்பட்டது? நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் வாசரை சொல்லுவீங்க, வேற யார சொல்லுவீங்க? வேத மந்திரம் யார் தோற்றி வைக்கிறது? யாரு காரணமா இருந்தா? இல்ல யார சொல்லுவீங்க நீங்க? அடுத்தது இது எல்லாத்தையும் தோற்றி வைத்தவன் மைத்திரையா. முதல் முறையாக ஒரு வாசி என்ற காற்று பேசண்டா. காற்று இந்த எப்படி ஒளி வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுன்னா காற்றுல ஆடுது பத்தியா, அந்த மாதிரி அந்த நளினம் நடனம் காற்றிலிருந்து பிறந்தது, வார்த்தை காற்றிலிருந்து பிறந்தது, மொழி காற்றிலிருந்து பிறந்தது, இசை காற்றிலிருந்து பிறந்தது, கடவுள் காற்றிலிருந்து பிறந்தது. இங்கு எல்லாமே காற்றிலிருந்து பிறந்தது. அதனாலதான் அவன் அந்த காற்றுக்கு வாசின்னு வச்சு முதல் முறையா மைத்திரையா இந்த காற்றை இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைத்தான்.
இந்த உலகத்துக்கு முதல் முறையாக வேதம், மந்திரம், விற்பனம், இந்த சமஸ்கிருதம், இந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், உருது, ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மொழியெல்லாம் தோற்றி வைத்தவன் மைத்தரையா. இந்த மொழியெல்லாம் கையில வச்சிருக்கல, இந்த மொழிக்கெல்லாம் தந்தை குரு யாருன்னா மைத்தரையா. அவன் எங்க இருந்து தோன்றினானா, நாவால் தோன்றவில்லை, உள்நாக்கு இருக்குல்ல, அங்கிருந்து தோன்றினான். அதான் கழுத்தை தாண்டணுங்கிறது. கழுத்தண்டி தாண்டினாதான் இந்த உண்மையான பிரபஞ்ச பேரோற்ற காற்றை நீ பார்க்க முடியும். கழுத்துக்கு கீழே பார்க்கிற காற்று தன்மை வேறு, கழுத்துக்கு மேல பார்க்கிற காற்று தான் பிரபஞ்சத்துடைய காற்று. அது என்ன பண்ணும், உன் உடலை ஒடுக்கும், உடலை உருக்கும். பதஞ்சலி எலும்பு கூடு மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. அப்ப இந்த காற்று உள்ள போய் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, என் எலும்ப உருக்குது. அப்ப எனக்குள்ள என்ன ஆகுது, ஒரு ஊடுருவி புல்லு இருக்கிற மாதிரி அப்படியே உடல் சிலுக்குது, உடல் மெய் சிலுக்குது, உடல் உருகுது, பசிய மறக்குது, தூக்கத்தை மறக்குது, எல்லாம் மறக்குது. எல்லாத்தையும் மறந்து இந்த காற்று அப்படியே என்ன லயத்துல அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே வச்சிருக்கு. என்ன அறியாமையே உள்ள போகுது போகுது போகுது. அது யார் போக வைக்கிறா? இந்த உள் உணர்வுன்னு சொல்றோம்ல, நான் பல நாள் உள் உணர்வுன்னு சொல்றேன்ல, அந்த உள் உணர்வு எனக்கு உணர்த்துது, அந்த உள் உணர்வு சொல்லுது, அந்த உள் உணர்வு படி நான் நடக்கிறேன், உள் உணர்வு படி நான் பேசுறேன்னா, அந்த உள் உணர்வு உனக்கு உள் உணர்வு இல்ல. உனக்கு உள் உணர்வுங்கிறது மனம், எனக்கு உள் உணர்வு என்பது காற்று. இந்த காற்று எப்ப எனக்கு சித்தியானுச்சுன்னா, இதயத்துக்கு கீழே நான் இருக்கும்போது நான் டெம்பரவரி ஆசிரியராக இருக்கிறேன். இதயத்துக்கு மேல போறேன், கழுத்தை போய் தொடும்போது அப்ப எனக்கு பதவி கன்ஃபார்ம் பண்ணி நீயே ஆசிரியராக பணி செய், உன்னை நியமனம் செய்கிறோம். ஏன் என்று கேட்டால், இந்த காற்று உனக்கு சித்தியானது, இந்த காற்று உனக்கு வசப்பட்டது. இந்த காற்றை வைத்துக்கொண்டு நீ இந்த அண்ட சராசரத்தில் நேரடியாக காற்றிடம் இருந்து கல்வியை கற்றுக்கொள்வாய். அப்பொழுது அந்த காற்று காலை மாலை பாராமல் உன்னிடம் உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா பேசும் இந்த காற்று. நாங்க அந்த காற்று என்ன பண்ணோம், அப்படியே ஊடுருவி அப்படியே வருவோம், ஒரு மைய மாதிரி வருவான், டப்புன்னு தாக்கணும்னு ஒரு பெரிய மெசேஜ் அண்டத்துல இருக்கிறது அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே கிளவுட் மாதிரி அப்படியே கறந்து போயிட்டே இருக்கும். அடுத்த காற்று வரும். இப்படி கூட்டம் கூட்டமா வருவாங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஞானிகள் கூட்டமாக வருவாருன்னு, அந்த ஞானிகள் கூட்டம் என்பது காற்று தான். ஒரு கூட்டமா வருவான், வந்து என்ன பண்ணுவான், ஒரு வேலையை பண்ணுவான். அப்ப இந்த நடுநாடியில அந்த கூட்டங்கள் வந்து குடியிருக்கிற இடம் எங்க இருக்குன்னா புருவ மத்தி. அவன் கூட்டமா வந்து எங்க, அவன் மூக்கூட நுனி இருக்கு பாரு, அந்த நுனியில குடியிருப்பான். 10 நிமிஷம் இருப்பான், 20 நிமிஷம் இருப்பான், 25 நிமிஷம் இருப்பான். இந்த வடிவம் எல்லாம் புருவ மத்திக்குள்ள கவனத்தை வச்சுட்டு புருவ மத்திக்குள்ள தியானம் பண்ணி கனவு கண்டா கூட நடக்காது. இந்த வடிவத்தை, இந்த செயல் வடிவத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறான். முதலில் நீ சக்கரன்னு சொன்ன பத்தியா, அது எல்லாமே காற்று வடிவத்திலிருந்து வருகிறது. முதல் சக்கரத்திலிருந்து 6 சக்கரம் வரைக்கும் இந்த 6 ஆதாரத்தை எவன் ஒருவன் நன்கு கற்று தேர்ந்து படிக்கிறானோ, இந்த 6 ஆதாரத்தை எவன் தொடுகிறானோ, இந்த 6 ஆதாரத்துக்குள் எவன் இறைவனால் சித்திப்படுகிறானோ, 6 ஆதாரத்தை பெற்றவனுக்கு 7வது ஆதாரம் தானாக சித்தியாகும். அவன் அங்கு இறை தோற்றமாக மாறுகிறான். இந்த 6 ஆதாரத்தை பார்க்கலனா அவன் இறைய பார்க்க முடியாது. இந்த 6 சக்கரத்துக்குள்ள ஒருத்தன் ஆழ்ந்து போகலனா, இந்த 6 சக்கரத்தையும் ஆழ்மையோடு தக்க வைக்கிறனா, இந்த 6 சக்கரத்தோடைய அனுபவத்தை பார்க்கலனா, இது சக்கரம் இல்ல, 6 விதமான காற்று. 6 விதமான காற்றும் 6 விதமான இடத்துல 6 மணி நேரமா 60 மணி நேரமா 60 ஆண்டுகளான்னு தெரியல, ஒவ்வொரு காற்றும் ஒரு சுழற்சியை நடத்தும். அந்த சுழற்சி இப்படி சுத்தும், அதுக்காக பேர் சக்கரம்னு சொன்னான். நீர்ல சுத்துது இல்ல ஒரு சுழற்சி, அந்த மாதிரி அந்த சுழற்சி சுத்தும். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல சுத்தும் போது பலாயிரம் அனுபவத்தை நீ பெறுகிறாய், பலாயிரம் செயல்களை பெறுகிறாய். அந்த இடத்தில் உனக்கு கிரியையோ மாயையோ சித்தோ வாக்கோ வந்தா செத்து போனாய். அந்த ஒரு சக்கரத்தோட உனக்கு புலி சாதம் தான் கதி. சாமியை பேசுவ, நடராஜனை பேசுவ, காளியை பேசுவ, மாலை அள்ளி போட்டுக்கோ, எலும்புச்சம்பளத்தை கொடுப்ப, உன் தலையிலே மண்ணள்ளி போட்டு நீ போய் சுடுகாட்டுல படுத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த 6 சக்கரத்துக்குள்ளையும் ஒரு இடத்துக்குள்ளையும் அந்த காற்று சுழலும் போது ஒருவன் கவனமாக இருந்து, வெளியிலிருந்து ஒரு காற்று இந்த 6 ஆதாரத்துக்குள்ள காற்றுகள் சுழல்ற வரைக்கும் காத்திருக்கிறான். ஒரு பலூன்காரன் எப்படி திருவிழாவில் போய் காத்த ஊதி பலூனை கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து, அந்த பலூன் காத்து இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு வயிற்றுக்கு சோறு. அந்த பலூன் அவன் காத்த ஊதுறான், ஊதி பலூனை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு குழந்தை பாக்குது, அந்த பலூன் மேல ஆசை, அப்பா வாங்கி கொடுங்குது. அதுல 4 பலூன் வாங்கினா 20 ரூபா. அப்ப 6 பலூன் 8 பலூன் 10 பலூன் அந்த காத்த வித்தா அவன் குடும்பத்துக்கு 100 ரூபா கிடைக்குது. அப்ப என்ன செய்யறான், காத்த வித்து வயிற்றுக்கு சோறு உண்கிறான்.
அப்ப அந்த காத்து போயிருச்சுன்னா அந்த குழந்தை திரும்பி பார்க்காது. அப்ப அவனும் பட்னி, அந்த குழந்தை அதோட சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு சந்தோஷம் எங்க கிடைக்குது? காற்றுனால கிடைக்குது. அப்ப அந்த குழந்தை ஓடி வந்து அந்த காற்றை பிடிச்சு அந்த பலூன்ல விளையாட நினைக்குது. அப்ப அதை நினைக்குது, பாக்குது இல்ல, அதுக்குள்ள ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று போயிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பலூனை பார்க்க அந்த குழந்தை இருக்காது. புரியுதா? ஒருத்தன் காற்றை ஊதுறான்ல, அவனுக்குள்ள இருந்து ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று இல்லைன்னா அவனே இந்த காற்றை ஊத முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த 6 ஆதாரத்துக்குள்ள வெளியிலிருந்து ஒரு காற்று ஒவ்வொரு இடத்தையா சுழல வைக்குது. இப்ப இந்த ஒவ்வொரு இடமா சுழண்டு போய் ஒவ்வொரு இடம் சுழண்டு முடித்தோடனே அது எத்தனை நாள் சொல்லணும், எத்தனை ஆண்டு சொல்லணும், எவ்வளவு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் எவனுக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அதுல ஆண்டு அனுபவித்தவனுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்கல்ல, பல யுகங்களாக ஆண்டு அனுபவித்தேன்னு. ஒரு ஞானியை பார்த்து பெரும் ஞானி, பெரும் தலைவன், பெரும் தந்தை, பெருத்த பழுத்த ஞானிங்கிறான்ல, அவன் யார் அப்படின்னா இந்த ஆதாரத்துக்குள் வாழ்ந்தவன். ஒரு ஆதாரத்துக்குள்ளே வாழ்ந்தவன். அப்படி இப்படிங்கிறதுக்குள்ள சொல்லுவான். கீழே இருக்கிற ஆதாரம் என்ன வேலை செய்யும், அடுத்த ஆதாரம் என்ன வேலை செய்யும், அடுத்த ஆதாரம் என்ன வேலை செய்யும், அடுத்தது என்ன வேலை, அப்படி ஏன்னா ஒவ்வொரு ஆதாரத்துக்குள்ளேயும் தன்னுடைய ஒரு மாணவனாக உள்ளிருந்து அந்த காற்றிடம் கல்வி கற்றவன், அந்த காற்றிடம் இருந்து பயிழ்ந்தவன், அந்த காற்றிடம் இருந்து வாழ்ந்தவன். இங்க ஒரு சக்கரத்துக்குள்ள வந்து சின்ன 2 நரம்பு மிளிச்சோன்னு பறக்குறேங்கிறான், நடராஜ தெரியுறாங்கிறான், காளி, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி அடக்கி, அதான் ஐம்புலன்களை அடக்கி ஒரு தியானம் பண்றவன் எல்லாத்தையும் அடக்கி, நாவடக்கி, சொல்லடக்கி, செயலடக்கி, உடலடக்கி, எல்லாத்தையும் அடக்கி ஒரு நாள் எல்லாம் அடங்கி போயிரும். ஒண்ணு வெளியில வரும். அது ஒரு பிரம்மத்தோட காற்றா இருக்கும், அது பிரபஞ்சத்தோடைய காற்றா இருக்கும். அடக்காமையே வெளியில கொண்டு வந்து விட்டனுச்சுக்க, நீயும் வீழ்ந்து போவாய், அந்த காற்றும் வீழ்ந்து போகும். இப்பயே அந்த தொடங்கும் போதே ஒரு குழந்தை 7வதுலயே வந்து ஐஏஎஸ்க்கான தேர்வை சொல்லுதுன்னா, அதுக்கு அன்னைக்கு 7வது வகுப்புல இருக்கிற குழந்தைய போய் ஐஏஎஸ் ஆக்க முடியாது. அந்த குழந்தைய பக்குவப்படுத்தி இன்னும் தயார்படுத்தி இன்னும் தெளிவாக கூட்டிட்டு போகணும், தெளிந்த நீரோடையா கூட்டிட்டு போகணும். தியானம் பண்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு தாய்மாருக்கும், ஒரு சகோதர சகோதரிக்கு என்னன்னா, தனக்கிட்ட வர்றத அந்த காற்றையோ அந்த சக்தியையோ அந்த அலைவரிசையோ பைத்தியக்கார மாதிரி பல இடத்துல ஊதி ஊதி ஊதி, எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒரு காட்சி தெரியுது, எனக்கு ஒரு இது தெரியுதுன்னு போன போட்டு நான் அதை சொல்லுவேன், இதை சொல்லுவேன், வீணா போயிருவ, செத்து போயிருவ, மாண்டு போயிருவ, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாம போயிருவ. இந்த மாதிரி லட்சம் கோடி பேர் இந்தியாவில் மாண்டு போயிருக்கான். பல சுடுகாட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஞானின்னு சொன்னவன், கடவுள்னு சொன்னவன், சித்தர்னு சொன்னவன், அவதாரம்னு சொன்னவன், தங்கத்தை எடுத்தவன், சித்து பண்ணவன், பட்டுசேலை எடுத்தவன், கொச்சக்கிளியை வர வச்சவன், காளிகிட்ட இந்த அதிசயம் எல்லாம் செத்து போய் சுடுகாட்டுல கிடக்குறாங்க. இப்பயும் சாவறதுக்கு தயாரா லட்சம் கணக்கான பேர் உட்காந்து ஆசிரமத்துல உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கான். பெரிய குரு 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 குருன்னு விசிறிட்டு இருக்கான். எல்லாம் செத்து போவான். நீ கண்ணு முன்னாடி பார். நீயும் தவறா இருந்தா நீயும் செத்து போவ. உனக்கும் ஒரு விதி விலக்கெல்லாம் கிடையாது. புரியுதா? சும்மா மூட நம்பிக்கையில சும்மா ஒரு விஷயத்துக்குள்ள எனக்குள்ள ஒண்ணு வந்து, உனக்குள்ள ஒண்ணு வந்தத உன் குருவை நீ நினைச்சனா அவன் அடக்குவான். வளர்ற வரைக்கும் நீ தெரியக்கூடாது. வளர்ற வரைக்கும் ஒரு மரம் என்னன்னு தெரியக்கூடாது. அதான் வந்து அந்த மரம் அது என்ன தன்மையில வெளிப்படுத்தும் அப்படின்னு தெரியக்கூடாம அப்படி வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு காற்றுக்குள்ள இருந்து 6 காற்றை போய் தொட்டுறான். இந்த 6 காற்றை போய் தொட்டதுக்கு அப்புறம் 7வது காற்றை அவன் தொடவே வேண்டியதில்ல. 7வது காற்று தானாக அவனுக்குள்ள சித்தி ஆயிடும். இதுதான் ராமலிங்க சுவாமிகள் அந்த 7வது திரைய விளக்கு அப்படின்னு சொன்னதுக்கான விளக்கம். இதுதான். புரியுதா? 6 சித்தி பண்ணாம 6 திருமுறைங்கிறது இதுதான். அப்ப 6 திருமுறைங்கிறது நீ 6 புத்தகத்தை தலையில தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அவர் 6 ஆதாரத்தை சொன்னாரு. 6 ஆதாரங்களை கடந்தவன் இந்த ராமலிங்கம். 6 ஆதாரங்களை கடந்ததனால் 7வது திரை ராமலிங்கம் திறக்கவில்லை, தானாக திறந்தது ராமலிங்கம். அங்கு ஒளியை பார்க்கவில்லை, ராமலிங்கமும் சேர்ந்து ஒளியானான். இங்க குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி 5 ஆதாரத்தையும் 5 திருமுறையெல்லாம் விட்டுருவோம். 6வது திருமுறையில படிச்சுட்டு ஐயா அங்கதான் வச்சிருக்கிற விஷயத்த அதை படிச்சு அப்படியே மேலே ஏறி கைத்தை பிடிச்சி மேலே ஏறி அங்கிட்டு போய் ஒளியை போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் இந்த 6 திருமுறையும் என்னன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அறியாததுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அறியாத புள்ள தெரியாம தப்பு செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சே தப்பு பண்றதா நம்ம பிள்ளைகளோட வேலை.
இல்ல அங்கதான்டா இருக்கு. அதனாலதான்டா முருகனுடைய தத்துவத்துல சாமி மலையில சொன்னா, பிரம்மனாக இருக்கிறதுக்கு என்னடா வேணும் அடிப்படை, அந்த ஓமுக்கு என்னடா அர்த்தம், அந்த ஓம்னா என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் மொழி புதுங்கனா. அப்ப பிரம்மனையே சிறை பிடித்தான் முருகன். சிவன் ஏப்பா அப்படின்னு கேட்டாருன்னு ஒண்ணு சொல்றான்ல, அதுதான் இது. முதல்ல 6 ஆதாரத்தை ஒருத்தன் கடந்தாதான் 7வது அவனுக்கு சித்தியாகும். அப்ப 6ஐயே தெரியல, நான் தான் அதுக்கு உரியவன் முருகனையே தெரியாம பிரம்மன் வேற வேற கதை சொல்லிட்டு இருக்கான். அந்த ஓமுக்கு விளக்கம் குர்றான்னா, ஓம்ங்கிறது காற்று, ஓம்ங்கிறது இது உள்நாக்கு. நான் சொன்னேன் இல்ல, அந்த நால்வர்னு, அந்த நால்வர் 63 நாயமார், மாணிக்க வாசகன், அருணகிரி, இவனெல்லாம் யாருன்னா ஓம்ங்க. இங்க எவன் ஞானத்தால எழுதியிருக்கான் பாரு, அத்தனை பேரும் ஓமியா. இவனெல்லாம் காற்று. இந்த பிரம்மன்னு சொல்றல, பிரபஞ்சங்கிறல்ல, ஓமங்கிற பிரணோ ஒளிங்கிறல்ல, அந்த பிரணோ ஒளிங்கிறது உள்நாக்குல இருக்கக்கூடிய உனக்கு இந்த காற்றே சித்தியாகணும். அவன் தான் வாத்தியார், அவன் தான் காட் ஃபாதர்னு சொல்லுவான்ல, இந்த காட் அவனே ஃபாதரா உனக்கு இருக்கான்னு சொல்றான்ல, அவன் தாண்டா ஓமு. இந்த ஓம தெரியாம ஓமையில ஓம் போட்டு அவன் போய் பிரம்மம்னு சொல்லி நான் படைக்கிறேன், நான் படைக்கிறேன் படைக்கிறேன்னு சொன்ன பட்டார்னு 2 விட்டான். என்னடா படைக்கிற நீ? வேஷம் போட்டுட்டு 3 தலையை வச்சுக்கிட்டு நீ பிரம்மனா அப்படிங்கிறதுக்காக தான் சாமி மலையை உருவாக்கி கொடுத்து தந்தைக்கே உபதேசம் பண்ணது அப்படின்னு ஒண்ணு சொன்னான். புரியுதுங்களா? பார்வதி சிவன், இந்த வருங்க நெருப்பு நீர், இது 2 இருக்கும்போது சிவன் தத்துவம் சொல்றான். ஆனா சிவத்தையும் தாண்டினதான் பிரம்மம். அப்ப பார்வதி சிவனும் கலந்து 2 கலந்து அங்க ஒண்ணு இல்லாம நிக்கும் போது, அங்க 2 ஒண்ணு இல்லாம நிக்கும் போது உருவானதான் சூரியன், அங்க ஒண்ணு இல்லாம நிக்கும் போது உருவானதான் சந்திரன், அங்க ஒண்ணு இல்லாம நிக்கும் போது உருவானதான் பஞ்சபூதம், அங்க ஒண்ணு இல்லாம நிக்கும் போது உருவானதான் 9 கோள்கள், அங்க ஒண்ணு இல்லாம நிக்கும் போது அந்த ராசி நட்சத்திரங்கள்லாம், அங்க ஒண்ணும் இல்லாம ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான்டா பிரம்மம். அதுதான்டா மனமற்றவன், உடலற்றவன், உணர்வற்றவன். அதுதான் அந்த செயல், அதான் அந்த வடிவம். அப்ப கழுத்தை தாண்டும் போது உனக்கு ஆசிரியர் வருவான், அவன் வருவான், அவன் தான் ஞானத்தை போதிக்கக்கூடிய அவன் தான். அப்ப மனம் உனக்கு பேச வேண்டாம், அசிரீதி குரல் பேச வேண்டாம், அந்த காற்று பேசுண்டா, அவங்ககிட்ட தென்றல் பாடுண்டா. அவ்வளோ பெரிய செயல் வடிவத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சாதாரண ஒரு கோயம்புத்தூர்ல அது கிளப்பு மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள இந்த நாவுக்குரிய விஷயம், இந்த காற்றுக்குரிய விஷயம் நமக்குள்ள சித்தியானுச்சு. அப்ப சித்தியானோட என்ன சொன்னா, பட்டீஸ்வரம் பக்கத்துல சிவன் கோயில் இருக்குடா, அந்த இடத்துக்குள்ள எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உனக்கு சித்தியான மாதிரி அந்த இடத்துக்குள்ளே சித்தி பண்ணோம், அந்த இடத்த போய் நீ பாடுறா அப்படின்னுச்சு. நான் சாமியை வணங்க போகல, உனக்குள்ள ஒண்ணு சித்தியா இருக்குல்ல, இதே மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க பட்டீஸ்வரன் இன்னைக்கு கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது கோவில் இல்லடா, அங்க நாவு சித்தியான காற்றே, நாவாக சித்தியான, ஒரு வார்த்தையாக சித்தியான, ஒரு மொழி பிறந்த, ஒரு இசை பிறந்த நால்வர்கள் வரல. நால்வர்கள் அங்கு இசைக்கப்பட்டாங்க, பிறக்கப்பட்டாங்க. அந்த நால்வர்களாக காற்று அங்கு அந்த இடத்துக்குள்ள தோன்றி வாகித்து நின்னான். அதான் நால்வர்கள் வந்த இடம், நால்வர்கள் பாடின இடம் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்ப நால்வர்கள் எத்தனையோ நாள் எனக்குள்ள வர்றான், எனக்குள்ள ஒரு விஷயம் பண்றான். அப்ப நான் போற இடங்களுக்கெல்லாம் நால்வர்கள் வந்தாருன்னு பின்னாடி இன்னொருத்தன், நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு உணர்த்தப்பட்டு நீ ஒரு புத்தகம் எழுதி வச்சிருவ. புரியுதா? உனக்கு உணர்த்தப்பட்டுரும். அப்ப நீ என்ன பண்ணுவ, உனக்கு நீ பெரிய ஞானியா ஊர்ல உலகத்துல ஃபேமஸா இருப்ப. நீ சொல்லும் போது எல்லாம் பழிக்குது, எல்லாம் நடக்குது. அப்ப நீ சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு, இப்ப 4 வந்திருக்கிறத இந்த அம்மா சொல்றான்னா கரெக்டா தான் இருக்கும். அப்ப ஓகேன்றுவோம். புரியுதா? அப்ப ஞானம்ங்கிறது, தியானம்ங்கிறது உள் லேயர்ல ரொம்ப பயங்கரமான விஷயம். இதை நான் உன்கிட்ட குழப்பவோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ உன் ரூட்ல போ, ஆனா தெளிவா ஒரு குருவோட நீ அப்படியே போனா உனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் உருவானேன். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்குன்னா நீ உருவாக மாட்டான். இங்க ஞானங்கிறது எதுவும் தெரிய வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம், நீ எதுவும் படிக்க வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். நீ பாட்டுல போ தர்மத்தோட, நீ அங்க உருவாக்கப்படுவாய், நீ அங்க காப்பாற்றப்படுவாய். நீ தெரிஞ்ச மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி புத்திசாலி மாதிரி ஒரு வேலையை பண்ணச்சுக்குவ, உனக்கு ஒண்ணுங்கள பல வருடங்கள் தள்ளி போயிடும் உன் வாழ்க்கை. நீ அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். புரியுதா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற நம்பகத்தன்மையான, உண்மைத்தன்மையான தகவல்களும் முறைகளும் இருக்கு. அப்ப நீ இதை பார்க்காம வேற வடிவத்துக்குள்ள பார்த்தனா தவறாய் போயிடும், வேற ஒரு வடிவமா போயிடும். ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்களும் வெவ்வேறு விதமா அந்த இறைவன் எவ்வளவுதான் காட்டி கொடுக்கணுமோ அவ்வளவுதான் காட்டி கொடுத்தான். பல முறைகள்ல சூட்சமத்துல உணர்த்தியும் எவனாலையும் பிடிக்க முடியல.
புரியுதுங்களா? எவனும் பிடிக்க முடியல. இப்ப நம்ம வந்து இந்த விஷயத்த பேசுறோம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் நாவு, என் தந்தை, என் தாய், என் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை நான் பேசுனேன்னா ஒரு பயலும் காதுல கேட்டானா இந்த குரல்ல இருந்து ஞானமோ தியானமோ அடைய மாட்டான். குரலா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இதா இருக்கும். இது குரல் இல்ல, இதுதான் பிரணவ மந்திரம். இந்த குரலை கேட்டா உனக்கு தியானம் வருதான்னு தெரியல, எனக்கே வருது. இந்த குரலை கேட்டா காலையில நானே இந்த குரலை வேற எதுக்கு கேட்கிற சம்பிச்சு போய் உட்காந்துட்டேன். அப்ப இந்த குரலுக்குள்ள அந்த நால்வர் இருக்கிறான், 63 நாயன்மார்கள் இருக்கான், அந்த இசையாக இருக்கு, ஒளியாக இருக்குது, அலைவரிசையாக இருக்கு, பிரணவ மந்திரமாக இருக்கிறது. அப்ப அது சித்தியானாதான் இது சாத்தியம், இல்லைன்னா அது சாத்தியம் இல்ல. அப்ப ஒரு ஒரு குரலுக்குள்ள ஒரு மொழி எப்படி பிறந்திருக்குன்னே நீ பாத்துக்க. ஒரு உருவத்துக்குள்ள ஒரு மொழி எப்படி வரும்? அப்ப இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை ஞானியும் எதுக்கு ஆசிரியருடைய பிற ஆசிரியர்களோட மொழிகளையோ நம்ம ஊர்ல இருக்கிற மொழிகளையோ அவ ஏன் முன்னிறுத்தல படிக்கல? தேவை கிடையாதுடா. நான் காட்டுற போற போக்குல உனக்கு எல்லாத்தையும் உணர்த்திடுவேன். நான் தான் சொல்றேன், எந்த புத்தகத்துல போய் நான் நிலவை போய் படிச்சுட்டு வந்து சொல்ல முடியும்? செத்து போவேன். அதுக்குள்ள இந்த நிலவை தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நான் வந்து டயர்டாகி செத்து போயிடுவேன். புரியுதுங்களா? கார்த்திகையில இருக்கிற பௌர்ணமியும், தையில இருக்கிற பௌர்ணமியும், சித்திரையில இருக்கிற பௌர்ணமி தான் அந்த 3 பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமின்னு நான் சொல்றதுல முக்கியமான பௌர்ணமியில இந்த 3 தினங்கள்ல 3 காலமா 3 வடிவமா நிலவு இருக்கு. இந்த 3 பிரசன்ஸ் பண்றான். ஒண்ணு பகல் மாதிரி பிரசன்ஸ் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிலவு பகல் மாதிரி பிரசன்ஸ் பண்றான், ஒரு நிலவு இரவு மாதிரி பிரசன்ஸ் பண்றான், ஒரு நிலவு ஒன்னும் இல்லாம பிரசன்ட் பண்றான். இந்த ஒரு வருடத்துல 3 முறை 3 தன்மையில தோன்றாங்க. இப்ப 3 பௌர்ணமி தான் இருக்குன்னு இந்த முட்டாள்கள் வந்து போனாலும் போவாங்க, அதையும் வந்து விளக்கம் தெரியாம ஓடுவாங்க. 3 தன்மையில 3 விதமான அந்த செயல் வடிவத்தை வெளியில காட்டுறான். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். பாக்கி எல்லாம் மாதாந்திர பௌர்ணமியாக அது ஒரு செயல் வடிவமா தான் இருக்க கொஞ்ச அதுக்குள்ள இந்த வடிவத்துக்குள்ள இந்த தத்துவத்துக்குள்ள இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து அவசியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப உனக்குள்ள சந்திரன் சூரியன் தனியாக இருக்கிற வரைக்கும் நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண். இந்த சந்திரன் சூரியன் உனக்குள்ள இயற்கையா உன் குருநாதர் மூலியமா உனக்குள்ள ஏதாவது கலக்கப்பட்டுச்சுன்னா நீ அங்கு இறை தத்துவத்தை என்னென்ன வடிவத்துக்குள்ளலாம் இறை தத்துவத்தை அடைய முடியுமோ எதெல்லாம் உனக்கு இயற்கையாக சித்தியாகணுமோ அது சித்தியாகும். நீ சக்கரத்தை விழிக்க வைக்க வேண்டாம், யாம் விழிக்க வைக்கலை. குண்டலினி சக்தியை யாம் விழிக்க வைக்கவில்லை. இந்த காற்றை நான் வசப்படுத்தலை, இந்த பிரணவ மந்திரத்தை நான் வசப்படுத்தல. நான் ஆரம்பத்துல ஓம்னு பேர் வச்சிருந்தேன், ஓம் விஜய்னு. பல துன்பங்களை சந்திச்சிருக்கிறேன், பல துயரங்களை சந்திச்சிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கு அதுவே ஒரு ஞானி இடத்துல இருந்து தான் அந்த பேர் வந்துச்சு. அந்த பேர் வைக்கும் போது ஒரு மயில் வந்துச்சு. இது எல்லாம் இயற்கையா நடந்தாலும் நான் பட்ட துன்பம் துயரம் கொஞ்சம் அல்ல நெஞ்சம் அல்ல. ஆனா நான் கோயம்புத்தூர்ல ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஓமே தானாக சித்தியானது. புரியுதா? தானா சித்தியானது. அந்த இடத்துக்குள்ள அந்த வார்த்தைகளை, அந்த செயல் வடிவத்தை, அந்த காணொலியை இன்னமும் இப்ப யாராவது கேட்டனா ஸ்டக் ஆகி நின்றுவேன். ஏன்னா அதுக்குள்ள முழு அப்படியே அலைவரிசையாவே இருக்கும், அப்படி ஒரு வடிவத்துக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி நான் இப்ப இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நீ காதுல ஹெட்போன் போட்டு கேளு, உன்னையே மறந்துடுவ. நீ உன்னை மறந்துடுவ, சீரியஸா சொல்றேன். நான் ஒரு ஞானி குருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, சத்தியமா கிடையாது. நீ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அந்த காற்றோட தன்மையிலேருந்து இந்த உடலுக்குள்ள இருந்து இசைக்கப்படுது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் பேசுறது அத்தனை பேரு நான் ஒரு பேச்சாளர், சொற்பொழிவாளர், ஆன்மீகவாதி, தெரிஞ்சவன், தியானம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு உணர்த்துறது எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காற்றில் இருந்து ஒரு விஷயம் இங்கு உனக்கு இசைக்கப்படும் போது இந்த காற்றை எவன் கேட்கிறானோ அவனுக்குள்ள தியானம் பிறக்கும், அவன் வழிகாட்டப்படுவான். அவன் எந்த உருவத்திலேயே வழி பிறக்கும் அவனுக்கு, அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள இருக்கிற காற்று வேற தன்மையில போய்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய அந்த குரல் வந்து அது பிரபஞ்சத்துடைய செயல், அது காற்று, அது நம்ம இல்லை. அதனாலதான் ஒரு ஞானி சொன்னா நாட் உருவம், நீ உருவத்தை பார்க்காத, உள்ள இருக்கு. அதனாலதான் வெளிநாக்க மனிதனுக்குள்ள நாவை வேற விஷயத்தை வச்சுட்டு உள்நாக்குன்னு ஒண்ணு வச்சு அந்த இடத்துக்குள்ள ஒரு மெயின் ஜங்ஷனை வச்சான். அந்த உள்நாக்கு மட்டும் இல்ல, அந்த தொண்டையில வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு அண்ட சராசரத்துக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு பேர் ரகசியத்தை வச்சான் கழுத்துல. இந்த ஜாயண்ட தாண்டினதுக்கு அப்புறம் அதிசயம் தப்பா, எல்லாமே அதிசயம்தான். சூரியன்
இதுக்கு மேலதான். சந்திரன் இதுக்கு மேலதான். சந்திரன் சூரியன் உன் உடம்பு ஃபுல்லா வாகிப்பான். ஆனா சந்திரனும் சூரியனும் மிக்ஸ் ஆகி ஒரு இடத்துக்குள்ள ஒரு மெர்ஜ் ஆகி அவங்க மலர்றது, அவங்க மாறுறது வந்து அதுதான். அப்ப இடுப்புக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் ஆனோன்னா அவங்க எங்க மாற்றம் அடைகிறாங்கன்னா, இந்த புருவ மத்தி இருக்கு பாத்தியா, அந்த மத்தியில தான் மாற்றம் ஆகுறாங்க. இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு இடம் எதுனா இந்த புருவத்தோட மூக்கோட நுனி இருக்கு பாரு, அந்த நுனி தான் பார்வதியும் சிவனும் 2 பேரும் ஜாயிண்டிங்கா கலக்கப்படுறாங்க. 2 பேரும் ஜாயிண்டிங்கா வந்து ஒரு மிஸ் பண்ணி சூரியனாகவும் சந்திரனாகவும் தனித்தனியா மலர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அந்த உணர்வற்ற நிலைங்கிறதுக்கும் இந்த உலகத்துல அண்ட சராசரத்தையும் அறியக்கூடிய வாய்ப்புகளை இந்த இடத்துக்குள்ள இருந்து விஷுவலா பெறான். வார்த்தையா அப்படியே மேல பெற்றதை கீழே கொண்டாந்து உள்நாக்குல இருந்து ரெடி பண்ணி வெளியில கொண்டு வந்து தர்றான். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய வடிவத்துக்குள்ளே மிகப்பெரிய செயலா இருக்கு. அப்ப கீழே நமக்குள்ள ஒரு காற்று வாகிக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு செயல்பட்டோன்னா கீழே இடுப்புல இருந்து ஒவ்வொரு ஆதாரமா காற்றாக தானாக நான் பாருங்க, நான் போய் நீங்க நினைக்கிற மாதிரி மார்க் பண்ணி இந்த வயிற்றுக்கு கீழே தொப்புளுக்கு கீழே இருந்து ஒரு சக்கரம், இந்த சக்கரம், அந்த சக்கரம், அந்த சக்கரம், அந்த சக்கரம், அந்த சக்கரம், ஒரு நாள் கூட எந்த சக்கரத்துக்குள்ளே எந்த கவனத்தை வச்சு நான் தியானம் பண்ணதே கிடையாது. என்ன பண்ண விட்டதும் கிடையாது. சில நாள் சில இடத்துல நான் கவனம் வச்சுட்டு இருக்கேன்னா உடலோட தன்மையிலேயே என்ன மறந்து சில இடத்துல கவனம் வச்சிருப்பேன். அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்கு என்னையும் மறந்து சில இடத்துல வைக்கும் போது அதுக்கும் உணர்த்துவாங்க, ஏன் அந்த இடத்துக்குள்ள கவனம் வச்ச அப்படிங்கிறத உணர்த்துவாங்க. அப்ப இயற்கையாக தானாக அந்த சக்கரங்கள்லாம் விழிக்கிற வரைக்கும் என்ன பண்ணான்னா, என்ன ஒரு ஆனஸ்டா சொல்றேன், என்னை அப்படியே பொறுத்து நிதானிச்சு பல துன்பம், பல அவமானம், பல கஷ்டங்கள், பல துயரங்கள், நானே வந்து குருவா மாறணும், அதுவா மாறணும், இறைவனா மாறணும், சேவை பண்ணணும், அது எல்லாமே வந்துச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்து, ஆனா எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கி எரிஞ்சு அவன் அந்த காற்று வெளியில இருக்கிற காற்று உள்ள இது வளர்ற வரைக்கும் அப்படியே அழகா கூட்டிட்டு போனுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம். ஒருவேளை இந்த 2வது சக்கரத்திலே 3வது சக்கரத்திலே 4வது சக்கரம் வர்றதுக்குள்ளேயே எனக்குள்ள சித்தோ எனக்குள்ள வாக்கு பவர்ஃபுல்லா வந்திருந்துச்சு, இந்த இடத்துல நான் பார்த்திருக்கவே முடியாது. இந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கவே முடியாது. நான் பிரபலமா இருந்திருக்கலாம். மக்களுக்கு தேவை பிரபலம் தாங்க. மக்களுக்கு நான் சொன்னா பழிக்கும், நான் கொடுத்தா மண்ணள்ளி கொடுத்தா பொண்ணாகும்னா கூட்டம் கூட்டமா வந்துருவான். ஏன் என்ன நீங்க 6வது சக்கரத்துல இருக்கீங்களா, 5வது சக்கரத்துல இருக்கீங்களா, 4வது சக்கரம், அவனுக்கு அது தேவையில்ல. நீ சொன்னா நடக்குதா, உன்னை பார்த்தா அது நடக்குதா, உன்னை பார்த்தா தொழில் நடக்குதா, உன்னை பார்த்தா சோறு கிடைக்குதா, உன்னை பார்த்தா கோடி கிடைக்குதா, நீ வந்து போடா எம்எல்ஏ ஆயிரும் எம்பி ஆயிரும் சொல்ற நடக்குதா, வந்து நின்றுவான். அவனுக்கு நீ எந்த சக்கரத்துல இருந்தான்னா இல்லைன்னா எனக்கு என்ன, உன்னால எனக்கு வேலை நடக்குது, அதுதான் மக்களுக்கு தேவை. ஆனா ஒரு ஞானி சொல்றான், அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, முழுமையா அப்படி வளர்ந்து போய் மேல போய் எல்லாத்தையும் முதல்ல நாம பார்க்கணும்டா. இந்த உலகம் பார்க்கறது, உலகத்தை வந்து நாம சுத்தி பார்க்கணும்டா. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் முதல்ல நாம அறிஞ்சிட்டு அப்புறம் தாண்டா நம்ம ஞானிங்கிற அந்த அந்தஸ்தை யாரு கொடுப்பான்னா, இங்க சோசியல் மீடியாவில் இங்க இருக்கிற மக்கள் வந்து குரு, ஓம், ஸ்ரீ, குருஜி, அந்த குரு பிரம்மா, அந்த சத்குரு, இதெல்லாம் இவங்க கொடுக்க கூடாதுடா. அந்த வளர்ச்சியில அது தானா பிரபஞ்சமே வழங்கணும்டா, அது சித்தியாகணும். எனக்கு தெரியுமா, பட்டீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல போய் ஒரு ரூமை போட்டு உட்காந்தா அங்க சித்தியாகும்னு தெரியுமா, இல்ல அங்கதான் போகணும்னு தெரியுமா, இல்ல அந்த இடத்துக்கு வர இயல்பா நாளைக்கு மறுநாள் வகுப்பு, அதனால ஒரு இயல்பா ஒரு இடத்துல போய் தங்க போறோம். அப்ப அதுக்குள்ள என்ன பொருளை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நாம் தியானமாகவே இருக்கிறோம், நாம் தியானமாகவே வாழ்றோம். எப்ப எது சித்தியாகும்னே தெரியாது. நீ தியானம் பண்ணிக்கிட்டே இரு, உனக்குள்ள எப்ப எது சித்தியாகும்னே தெரியாது. ஒரு நாள் இயற்கையா சித்தியாகும். நீ புளிக்குழம்பு வச்சுக்கிட்டே இருப்ப, உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துரும். அது ஏன் நடக்குது அப்படின்னா, நீ அதுவாக இருந்து கொண்டே இருந்தா ஒரு நாள் சித்தியாகும். இப்ப நான் அதுவாகவே இருந்ததுனால அது சாத்தியமானுச்சு. நான் அதுவா இல்லாம வெவ்வேறு இடர்பாடுகள்ல வேலை செஞ்சிருந்தா அது சாத்தியமாகாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப வடிவமா இருக்கிற புரிய விஷயம். அதுதான். அப்ப ஒரு தியானம் பண்ணுகிறவனுக்கு, ஒரு மாணவனுக்கு புறச்சூழல்கள் இயற்கையாக குருவால அகற்றப்படணும். புறச்சூழல்கள் அகற்றப்பட்டு அவனுடைய தியானத்தை ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக நினைச்சு அவன் தியானத்தையே அவன் நேசிச்சு அவன் அப்படி பயணிச்சுக்கிட்டே போனான்னா ஒவ்வொரு நாளும் அந்த தியானமே அவனுக்கு ஒரு நல்ல வழியையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறத நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும்.
அதை விட்டுட்டு புறச்சூழல்கள்ல எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம்னா தப்பு கிடையாது. நீ எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போறல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் தியானமும் எப்படி வேணாலும் போயிட்டு எப்படி வேணாலும் போயிட்டு வரும். நீ அதெல்லாம் உன் கட்டுப்பாட்டுல எல்லாம் கொண்டு வர முடியாது. அதை நீ அதையும் நீ பாத்துக்க. நீ எப்படி லெஃப்ட் எடுக்கிறியோ அந்த லெஃப்ட்ல தான் போகும், ரைட் எடுக்கிறியா ரைட்ல தான் போகும், ஸ்ட்ரைட்டா போறியா ஸ்ட்ரைட்டா தான் போகும். உன் கையில தான் இருக்காது. அப்ப ஒரு தியானம் கொடுத்து, ஒரு குரு கொடுத்து உன்னை பார்ப்பான், நீ வீடு வரைக்கும் எப்படி போற, அந்த தியானத்தை எப்படி பண்றேன்னு பார்ப்பான். சரி, ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவான், அதை சரி செய்வான். ஒரு ஸ்டேஜ்ல உன்னை திருத்த முடியாதுன்னா விட்டுருவான். சரி, நீ ஏதாவது போட்டு உருட்டிட்டு கடை, மாம்பழத்தை உருட்டுறதா உனக்கு வேலை, போய் உருட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்ப ஏன்னா அது அது அவன் தலையெழுத்து அப்படிதான். அப்படிங்கும் போது அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறேன்.